சாதனைகளை வடிவமைக்க SNS Academy. மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS Academy. சாதனைகளை போற்றும் SNS Academy, an international fingerprint CBSE school, கோவை. எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் இப்பொழுது தாம்பரத்திலும் ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கும் ஒரு பரிசு நிச்சயம். ஆதித்த கரிகாலன் கொலையில தொடர்புடைய இவங்க பேரெல்லாம் பார்க்குறப்போ பஞ்சவன் அப்படிங்கிறது பாண்டியர்களுக்கான பேர், அதனால இவங்கெல்லாம் பாண்டியர்கள். சரி, பாண்டியர்னு வச்சாலும் பாண்டிய பிராமணர்கள்னு சொல்லணும்ல, ஆபத்து உதவிகள் படையை சேர்ந்தவங்க அப்படின்னு அது வந்து கல்கி திரித்ததுங்கிறது ஒரு தவறான ஒரு செயல். பிராமணர்களை காப்பாற்றணும் அப்படிங்கிற அவங்களுடைய உள்நோக்கம் நமக்கு புரியுது. அதுக்காக அவங்க பாண்டிய ஆபத்து உதவிகள் பதுங்கி இருந்து கொன்னாங்கன்னு சொல்றது அரச தர்மம் கிடையாது. தமிழ்நாடு அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் போர்க்களத்தில் தான் வீரர்கள் கொல்லப்படுவாங்க. இப்போ வரலாற்றின்படி யார் கொன்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆதித்த கரிகாலனை கொன்று துரோகிகளான அப்படின்ற வார்த்தை இடம்பெறுது. எதிரிகள்னு மென்ஷன் பண்ணலை. அதன் மூலமாக அவங்க பாண்டியர்கள் அல்ல, சோழ நாட்டு அரசவையில் உயர் பதவியில் இருந்த பிராமணர்கள். பொன்னியின் செல்வன்ல ரவிதாசன்கிற கதாபாத்திரத்தை மந்திரவாதி அப்படின்னு மாத்திட்டாரு. சோமன்கிறவருக்கு பட்டம் இல்லைல்ல, அவரை சோமன் சாம்பவன் அப்படின்னு எழுதிட்டார். இத்தனைக்கும் இவங்க 3 பேர் சகோதரர்கள் வரலாற்றின் படி. அப்போ மலையனூரான் கிட்ட நிலத்தை பிடுங்கிட்டாங்க, அவரை உயிரோட விட்டுட்டாங்க, குற்றவாளியை விட்டுட்டாங்கன்றாங்க. கல்வெட்டு அப்படி சொல்லலை. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பாட புத்தகத்திலேயே இவர் பிராமணர், இவர் நல்லவர்கள் தான் இருக்கும். அப்போ திடீர்னு பிராமணருக்கு கொலை குற்றம் செஞ்சாங்க, தண்டனை பெற்றாங்கன்னு சொன்னால் அவமானமாக போயிடுமேன்ட்டு அந்த 31க்கு பிறகு பெரும்பாலான படைப்புகளில் சோழர்கள் பிராமண ஆதரவாளர்கள், பிராமணர்கள் அப்போ நல்லா இருந்தாங்கன்னு நிறைய கதைகள் சொல்ல ஆரம்பித்தாங்க. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பிராமணர்கள் தண்டிக்கப்பட்டது தொடர்பான கல்வெட்டுகள் ரொம்ப ரொம்ப குறைச்சல். ஆனால் அதே சமயம் நீங்கள் சோழர் கல்வெட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக தண்டிக்கப்பட்டவர்கள் பிராமணர்கள் தான். நியூஸ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் வரலாற்று எழுத்தாளர் திரு மன்னன் அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம். பொன்னியின் செல்வன் திரைப்படம் ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சர்ச்சையாகவும் விமர்சன ரீதியாகவும் நிறையவே இருக்குது. அதில் முக்கியமான ஒன்றுனா ஆதித்த கரிகாலன் படுகொலை. அவர் எப்படி படுகொலை செய்யப்பட்டார்னு நாவலில் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் திரைப்படத்தில் நந்தினியால் கொலை செய்யப்படுற மாதிரி காமிச்சிருப்பாங்க, தற்கொலை செய்து கொள்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. ஆதித்த கரிகாலன் எப்படி கொலை செய்யப்பட்டார், அது பின்னணி பற்றி சொல்லுங்கண்ணே. இப்போ பொன்னியின் செல்வன் கதை எழுதப்பட்டப்பே அது பெரிய சிக்கலாக இருந்தது. இந்த சிக்கல் எப்போ ஆரம்பிச்சதுன்னா 1931 ஆண்டில் உடையார்குடி கல்வெட்டை படித்து அதை நீலகண்ட சாஸ்திரி அவர்கள் ஒரு கட்டுரையாக வெளியிட்டார். அந்த கட்டுரையில் அவர் எழுதுகிறப்ப என்ன குறிப்பிட்டிருந்தார்னா, ஆதித்த கரிகாலன் கொலையில் தொடர்புடைய இவங்க பேரெல்லாம் பார்க்குறப்போ இவர்கள் சோழ உயர் அதிகாரிகளாகவும் பிராமணர்களாகவும் இருந்திருக்க வாய்ப்புள்ளது அப்படின்னு அவர் எழுதினார் 1931. ஆனால் அதுக்கு பின்னாடி 1934 அவர் சோழர்கள்ங்கிற புத்தகத்தை எழுதுகிறப்போ அதை அவரே மாற்றி ஆதித்த கரிகாலன் சிலரால் கொலை செய்யப்பட்டார் அப்படின்னு அவர் எழுதினதை அவரே திரிச்சு எழுதினார். அதற்கு பிறகு தீவை சதாசிவ பண்டரத்தார் அவர்கள் சோழர் வரலாறு பிற்கால சோழர் சரித்திரம்ங்கிற பேரில் எழுதினார். அந்த புத்தகத்தில் அவர் இந்த கல்வெட்டை குறிப்பிட்டு காமிச்சு, இந்த கல்வெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 3 பேர் இருக்குது. அதில் 2 பேருக்கு பிரம்மாதிராஜன் அப்படிங்கிற விருது பெயர் இருக்குது. அது பிராமண உயர் அதிகாரிகளுக்கு கொடுக்குறது. இப்போ பிராமணர் அல்லாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூவேந்த வேளாண் அப்படின்னு பட்டம் கொடுப்பாங்க. பிராமணர்கள்னால் அவங்களுக்கு மட்டும் பிரம்மாதிராஜன் பட்டம் கொடுப்பாங்க. இப்போ பிரம்மாதிராஜன்கிற பட்டம் இருக்கிற இவங்க எல்லாமே பிராமணர்கள் தான். ஆனால் அதை நீலகண்ட சாஸ்திரியார் சோழர்கள் புத்தகத்தில் மறைச்சிட்டாரு அப்படின்னு தீவை சதாசிவ பண்டரத்தார் சொன்னார். இதெல்லாம் நடந்து முடிஞ்சதற்கு பிறகு தான் கல்கி அவர்கள் பொன்னியின் செல்வன் எழுத ஆரம்பிக்கிறார். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த பேரில் இருக்க பிரம்மாதிராஜன்கிறத விட்டுட்டு ஒருத்தரோட பேரில் பார்த்தீங்கன்னா பஞ்சவன் பிரம்மாதிராஜன் இருக்கும். இவர் இந்த பிரம்மாதிராஜனை விட்டு பஞ்சவனை மட்டும் எடுத்துக்கிட்டு, பஞ்சவன் அப்படிங்கிறது பாண்டியர்களுக்கான பேர், அதனால் இவங்கெல்லாம் பாண்டியர்கள். சரி, பாண்டியர்னு வச்சாலும் பாண்டிய பிராமணர்கள்னு சொல்லணும்ல, அப்படி தானே வரும். அது கிடையாது, இவங்க பிராமணர்கள் கிடையாது, ஆபத்து உதவிகள் படையை சேர்ந்தவங்க அப்படின்னு அது கல்கி அவர்கள் பண்ண ஒரு கற்பனை அல்லது திரிபு, நேர்மையாக திரிபு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அப்படி தான் கொண்டு வந்தாங்க. ஆனால் கல்கி அவர்கள் காலத்தில் சோழர் கல்வெட்டுகள் பற்றின சரியான புரிதல் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ராஜராஜனுடைய ஒரு மனைவிக்கு பேர் பஞ்சவன் மாதேவி. அவங்க தான் ராஜேந்திர சோழனை எடுத்து வளர்த்தவங்க. இந்த பஞ்சவன் மாதேவி பேரில் வேளம் பள்ளிப்படை எல்லாமே கட்டியிருக்காங்க. அப்போது இந்த பஞ்சவன் மாதேவிக்கு ஏன் பேர் வந்தது அப்படின்னு பார்த்தா, இவங்க பழுவேட்டரையர் குடும்பத்தில் பிறந்தவங்க. அவங்க இந்த பெண்ணுக்கு பஞ்சவன் அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க. எப்படி பேர் வைக்க முடியும்? சோழர்கள் கூட இருக்கிறாங்க பழுவேட்டரையர், எப்படி பேர் வைக்க முடியும்? நமக்கு ஒரு கேள்வி வரும். அதே மாதிரி ராஜேந்திர சோழனுக்கு இளமைய காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா பஞ்சவன் மாராயன் அப்படிங்கிற ஒரு பேர் ராஜேந்திர சோழனுக்கு இருந்திருக்குது. அதே மாதிரி பஞ்சவன் மனுகுலகேசரி அப்படிங்கிற பேரும் ராஜேந்திர சோழனுக்கு இருந்திருக்கு. இப்போ பாண்டியர்கள் அல்லாதவர்கள் அந்த பஞ்சவன்கிற பேரை பயன்படுத்த மாட்டாங்கன்னா, ஒரு சோழ அரசி, ஒரு சோழ இளவரசர் எப்படி அந்த பேரை பயன்படுத்தியிருப்பாங்க?
பாண்டியர்களை சோழர்கள் ஜெயிக்கின்ற பொழுது பாண்டியர்களுடைய பட்டமும் சோழர்களுக்கான பட்டங்களாக மாறும். அந்த பட்டங்களை சோழர்கள் வந்து சூடிக்கலாம். அந்த அடிப்படையில் சோழ நாட்டை சேர்ந்த அரச குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கும் உயரதிகாரிகளுக்கும் பஞ்சவன் என்கின்ற பட்டம் கொடுக்கப்பட்டது. அப்போ பஞ்சவன் பிரம்மாதிராஜனுங்கிறத வச்சு இவங்க பாண்டிய ஆபத்துதவிகள் அப்படின்னு கல்கி வந்து கணித்தது அல்லது திரித்ததுங்கிறது ஒரு தவறான ஒரு செயல். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ வரலாற்றின்படி யார் கொன்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா உடையார்குடி கல்வெட்டில் தெளிவாக ஆதித்த கரிகாலனை கொன்று துரோகிகளான அப்படின்ற வார்த்தை இடம்பெறுது. எங்கேயுமே எதிரிகள் கூட எதிரிகள்னு மென்ஷன் பண்ணலை. அப்போ துரோகின்னா கூட இருந்து குழிப்பறிக்கிறவங்க தான் துரோகி. ஒன்றாவது செய்தி. ரெண்டாவது செய்தி, இவங்களுடைய உறவினர்கள்லாம் எங்கே இருக்கிறாங்க? சோழ நாட்டில் இருக்கிறாங்க. இப்போ எதிரின்னா அங்கெல்லாம் உறவினர்கள் இருக்கணும். அந்த உறவினர்கள்ட்டே தான் அந்த நிலம் கைப்பற்றப்படுது. அதுக்கான ஆவணம் தான் உடையார்குடி கல்வெட்டு. உறவினர்கள்லாம் சோழ நாட்டில் இருக்காங்க. அப்போ எப்படி நீங்கள் வந்து அவனை பாண்டியன் அப்படின்னு சொல்லுவீங்க? அதன் மூலமாக அவங்க பாண்டியர்கள் அல்ல, அவர்கள் சோழ நாட்டை சேர்ந்தவர்கள். சோழ நாட்டு அரசவையில் உயர் பதவியில் இருந்த பிராமணர்கள். அவர்கள் வந்து அரசாங்கத்துக்கு துரோகம் செய்து ஆதித்த கரிகாலனை கொன்றார்கள் அப்படிங்கிறது தான் உடையார்குடி கல்வெட்டு சொல்லக்கூடிய செய்தி. ஆனால் அந்த செய்தியை வந்து முதலாக படிக்கின்ற பொழுது வந்து நீலகண்ட சாஸ்திரியார் அவருக்கு அதனுடைய முக்கியத்துவம் புரியலை. ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பிராமணர்கள் தண்டிக்கப்பட்டது தொடர்பான கல்வெட்டுகள் ரொம்ப ரொம்ப குறைச்சல். ஆனால் அதே சமயம் நீங்கள் சோழர் கல்வெட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக தண்டிக்கப்பட்டவர்கள் பிராமணர்கள் தான். பிராமணர்கள் தண்டனை தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சோழர் அரசாங்கம் வந்து பிராமணர்களுக்கு வந்து தண்டனை கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து மனு தர்மத்துக்கு எதிரான அரசாங்கம்ன்ற மாதிரி ஆகிடும். அவங்க வந்து பிராமணர்களை மதிக்கலைன்ற மாதிரி ஆகிடும். அதனால் அந்த 31க்கு பிறகு வந்து பெரும்பாலான படைப்புகளில் சோழர்கள் வந்து பிராமண ஆதரவாளர்கள், பிராமணர்கள் அப்போ நல்லா இருந்தாங்கன்னு நிறைய கதைகள் சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்போ ஆதித்த கரிகாலன் மட்டும் எப்படி பிராமணர்களால் கொல்லப்பட்டார்னு கேள்வி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவருடைய வரலாறையும் வந்து மூடி மறைக்கக்கூடிய நிறைய வேலைகள் நடந்தது. பொன்னியின் செல்வன் அந்த புதினத்திலையும் அதுதான் எதிரொலிச்சிருந்தது. பிராமணர்களை காப்பாற்றணும் அப்படிங்கிற அவங்களுடைய உள்நோக்கம் நமக்கு புரியுது. அதுக்காக வந்து அவங்க பாண்டிய ஆபத்துதவிகள் வந்து பதுங்கியிருந்து கொன்னாங்கன்னு சொல்கிறது அரச தர்மம் கிடையாது. தமிழ்நாடு அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் போர்க்களத்தில் தான் வந்து வீரர்கள் கொல்லப்படுவாங்க. அவங்க வந்து மறைமுகமாக முதுகில் நின்று குத்துறதெல்லாம் வந்து எந்த ஒரு தமிழரச மரபுலையும் கிடையாது. அதனால் அது வந்து ஒரு தவறான முன்னுதாரணம் தான். வரலாறு சொல்வது சோழ நாட்டை சேர்ந்த பிராமணர்களால் ஆதித்த கரிகாலன் படுகொலை செய்யப்பட்டார். இப்போ ஆதித்த கரிகாலன் கொன்றது வந்து அந்த பார்ப்பனர்கள் சொல்கிறாங்க, 4 பேர். அந்த யாராருன்னா அது? இதில் என்னென்னா ஆதித்த கரிகாலன் கொலையில் சம்மந்தப்பட்டவங்க வந்து 3 பார்ப்பனர்கள் தான். சோமன் அப்படிங்கிற ஒரு முதலாவது நபர், அவருடைய அந்த விருது வந்து கல்வெட்டில் அழிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ரவிதாசன் அப்படிங்கிறவர், அவர் வந்து பிரம்மாதிராஜர் பட்டம் பெற்றவர். அதற்கு பிறகு பரமேஸ்வரன். இந்த ரவிதாசன் சொல்கிறாங்களா, அவர் தான் பொன்னியின் செல்வனில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க மந்திரவாதின்னு சொல்லிட்டு. ஆமாம், பொன்னியின் செல்வனில் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ரவிதாசனுங்கிற கதாபாத்திரத்தை மந்திரவாதி அப்படின்னு மாற்றிட்டாரு. அதே மாதிரி வந்து சோமன்கிறவருக்கு பட்டம் இல்லைல்ல, அவரை சோமன் சாம்பவன் அப்படின்னு எழுதிட்டார். கல்வெட்டில் சோமன் சாம்பவன்லாம் கிடையாது. இவர் அந்த பேரை மட்டும் வச்சுக்கிட்டு, இத்தனைக்கும் இவங்க 3 பேர் சகோதரர்கள் வரலாற்றின்படி. இந்த 3 பிராமணர்களும் சகோதரர்கள், அதையும் அவர் மாற்றிட்டாரு. அது போக 4வதாக வந்து ஒரு பேரை சொல்லுவாங்க எல்லாருமே, 4 பேரால் கொல்லப்பட்டாங்க. மலையனூரான்னு ஒருத்தர் பேர் கல்வெட்டில் இருக்குன்ட்டு. நான் உடையார்குடி கல்வெட்டை படிச்சிருக்கேன். அந்த கல்வெட்டில் அப்படி கிடையாது. இந்த 3 பேரையும் சொல்லி, இந்த சோமன், ரவிதாசன், பரமேஸ்வரன், இவங்க 3 பேர் குற்றவாளிகள். இந்த குற்றவாளிகளோட சகோதரர் தான் இந்த மலையனூரான். இப்போ இந்த மலையனூரானுக்கு மேல் நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவரோட நிலம் தான் பிடுங்கப்பட்டது. அப்போ மலையனூரான் கிட்ட நிலத்தை பிடுங்கிட்டாங்க, அவரை உயிரோட விட்டுட்டாங்க, குற்றவாளியை விட்டுட்டாங்கன்றாங்க. கல்வெட்டு அப்படி சொல்லலை. இவர் வந்து குற்றவாளிகளுக்கு உறவினராக இருந்தார். குற்றவாளிகளின் உறவினர் என்ற காரணத்திற்காகவே அவருடைய நிலத்தை பிடிங்கிட்டு அவரை நாட்டை விட்டு துரத்திருக்காங்க. இதான் நடந்திருக்கு. ஒரு ஆதித்த கரிகாலன் அரசரை வந்து கொண்டிருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து தண்டனை வந்து பெருசாக வந்து கொடுக்கப்படலையான. அதில் என்னென்னா, இப்போ தண்டனை என்ன கொடுக்கப்பட்டதுங்கிற கல்வெட்டு நமக்கு கிடைக்கல. நமக்கு கிடைச்சது உடையார்குடி கல்வெட்டு. உடையார்குடி கல்வெட்டு எப்படி உருவாக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜராஜ சோழன் ஆட்சிக்கு வர்றாரு. அவர் வர்றப்ப நிறைய சொத்துக்கள் வந்து விற்கப்படாமல் இருக்குது. அவரோட ஆட்சியோட 2வது ஆண்டில் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ பல்வேறு ஊரவைகள் இருக்கக்கூடிய அந்த நிலங்களை விற்கிறதுக்காக ஒரு அரசாணை போட்டு 2 அதிகாரிகளை நியமித்து அவங்க மேற்பார்வையில் நிலத்தை விற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அவருடைய 3வது அல்லது 4வது ஆண்டில் வியாழ கஜமல்ல பல்லவராயர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஊரவை கைப்பற்றி வச்சிருக்கக்கூடிய நிலத்தை வாங்கி கோயிலுக்கு வந்து தானம் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணுறாரு. அதன்படி பண்ணுறப்போ இந்த தானத்தை குறிப்பிடுறதுக்காக அவர் வெட்டினதான் உடையார்குடி கல்வெட்டு. அந்த உடையார்குடி கல்வெட்டு எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, ராஜராஜன் அவருடைய 2வது ஆட்சி ஆண்டில் ஊரவை கிட்ட இருக்கக்கூடிய அந்த சொத்துக்களை விற்கிறதுக்காக 2 அதிகாரிகளை நியமித்தார். முதல்ல செய்தியை சொல்லிட்டு, அப்படி அவங்க விற்கிறேன்னு சொன்னாங்க இல்லைங்களா, அதில் ஒரு நிலம் வந்து இந்த மலையனூரான் அப்படிங்கிறவரோட நிலம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா அந்த மலையனூரான் நிலத்தையும் அவங்க அம்மாவோட நிலத்தையும் அவங்க பையனோட நிலத்தையும் வாங்கி 112 களஞ்சி பொண்ணுக்கு வாங்கி இந்த கோயிலுக்கு வந்து தானமாக கொடுக்குறேன் அப்படின்னு அந்த கல்வெட்டில் குறிப்பிடுறாரு. இதில் வந்து அவர் ஆதித்த கரிகாலன் கொலையை பற்றி ஏன் சொல்ல வேண்டியது இருக்குன்னா, இந்த நிலம் ஊரவைக்கு வர்றதுக்கு என்ன காரணம்னா, இவங்க வந்து ஆதித்த கரிகாலனை கொன்றவர்களுக்கு உறவினர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த நிலம் கைப்பற்றப்பட்டது.
அந்த வரலாறு சொல்கிறப்போ போகிற போக்கில் அந்த நிலம் கைப்பற்றப்பட்டது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நிலப்பரிமாற்ற ஆவணத்தில் இப்போ ஒரு கொலைகாரன் இருக்கிறாரு, அவர்கிட்டேருந்து வந்து ஆர்டிஓ ஒரு வண்டியை பறிமுதல் பண்ணி வச்சுறாரு. இப்போ அந்த கொலைகாரனுக்கு வந்து என்ன தண்டனை வந்து கோர்ட்டில் கொடுத்தாங்கன்னு அந்த ஆர்டிஓனுடைய குறிப்பில் இருக்குமா? இருக்காது. இந்த கொலைகாரங்க கிட்டேருந்து அந்த வண்டியை பிடிச்சி மணல் கடத்தலுக்காக ஒரு வண்டியை பிடிச்சி வச்சுருக்காங்க. சரி, இந்த மணல் கடத்தினவங்களுக்கு என்ன தண்டனைன்னு சொல்லிட்டு அந்த ஆர்டிஓ குறிப்பில் இருக்குமா? இருக்காது இல்லைங்களா? அதே மாதிரி இது வந்து ஒரு ஊரவை அளவிலான ஒரு தானம் கொடுத்த ஒரு பொறித்த ஆவணம். எல்லாருமே அதை எப்படி சொல்கிறாங்கன்னா ராஜராஜ சோழன் பொறித்த ஆவணம்ன்றாங்க. தப்பு. இது வந்து அந்த தானத்தை வாங்கி கோயிலுக்கு கொடுத்தவனுடைய கல்வெட்டு தான். அதில் அவருக்கு தேவையான செய்தியை கொடுத்துருந்தாரு. அந்த செய்தியில் அந்த குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனைங்கிறது இல்லை. ஒன்று. ரெண்டாவது, சோழர் காலத்தில் யார் யாருக்கு என்னென்ன தண்டனைகள் கொடுக்கப்பட்டனங்கிற விவரம் நிறைய கல்வெட்டுகள் இருக்குது. சோழர் காலத்தில் பிராமணர்களுக்கு நிறைய தண்டனைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க வந்து அப்படியே விட்டுட்டாங்க அப்படின்னா எந்த மாதிரியான தண்டனைகள்லாம் கொடுக்கப்பட்டு? ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்தியா முழுக்க போர் நடக்குது. போர் நடக்கின்ற பொழுது பிராமணர்கள் எதிர்த்து நின்னாங்கன்னா அவங்களை கொல்ல மாட்டாங்க. அதாவது இந்து அரசர்கள்னு இவங்க சொல்கிறாங்க இல்லைங்களா, அவங்க யாருமே கொல்ல மாட்டாங்க, நம்ம பார்க்குறோம். ஆனால் ராஜேந்திர சோழன் வந்து சாளுக்கியர்களை தாண்டி இந்த பக்கம் போகிறப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு மன்னன் சத்யாச்சிரேயன் அப்படிங்கிற மன்னன் வந்து அவங்க கல்வெட்டு போடுறான். அதில் ராஜேந்திர சோழன் படைகள் எங்கள் நாட்டு பிராமணர்களை கொலை செய்தார்கள் அப்படின்னு அந்த கல்வெட்டில் இருக்குது. 1வது கல்வெட்டு. 2வது கல்வெட்டு காந்தலூர் சாலை போர் பற்றி நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அதை பற்றி முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா காந்தலூர் சாலைக்கு போனாங்க, ஆனால் அங்கே இருக்கிற பிராமணர்களை ஒன்றும் பண்ணலைன்னு சொன்னாங்க. நமக்கு கிடைச்ச ஒரு கல்வெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பிராமணர்களை வந்து கழுத்தறுத்து கொன்னாங்க அப்படின்னு மெய்கீர்த்திலே இருக்குது. மெய்கீர்த்திங்கிறது அரசாங்கம் கொடுக்கும், அதை தான் மக்கள் பொறிக்கலாமே தவிர சொந்தமாலாம் மெய்கீர்த்தி எழுத முடியாது. அந்த மெய்கீர்த்திலேயே மலையாள பிராமணரோட தலையை அறுத்தாங்கன்ற மாதிரியான வாசகம் வந்து நேரடியாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அதை நான் நூல்லையும் கொடுத்துருக்கேன். அப்போது சோழர்கள் வந்து பிராமணர்களை வந்து கொலை செய்தார்களானா செஞ்சாங்க. இன்னும் ஒருபடி மேலே போகிறேன். இப்போ பிராமணர்கள் வந்து கோயிலுக்கு கோயில் வந்து ஸ்தல வரலாறு எழுதுவாங்க. ஸ்தல வரலாறுல சில கோயில் என்ன சொல்லுவாங்கன்னா, சில அரசர்களுக்கு வந்து பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிருந்தது, அவங்க அந்த தலத்துக்கு வந்தாங்க, தீர்ந்து போச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படி எழுதப்படக்கூடிய எந்த தல வரலாறுலையும் வந்து பாண்டியர்களோ சேரர்களோ வந்து அதிகமாக குறிப்பிடப்படுறதில்லை. அதற்கு மாறாக பிரம்மகத்தி பிடிச்சதுனால சோழனுக்கு ஒரு பிரம்மகத்தி பிடிச்சது அப்படின்னு அவங்க கதையை ஆரம்பிப்பாங்க. பிரம்மகத்தி யாருக்கு பிடிக்கும்னா, பிராமணர்களை யாராவது கொன்னாங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய தோஷத்துக்கு பேர் பிரம்மகத்தி. பிரம்மகத்தின்னா சமஸ்கிருதத்தில் பிராமண பேய்னு அர்த்தம். அப்போது பிராமணர்களே சொல்கிறாங்க சோழர்கள் வந்து பிராமணர்களை கொண்டு இருக்காங்கன்ட்டு. அதை வந்து இவங்க எப்படி மறுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ வருங்காலங்களில் தான் திருச்சி அதை சொல்லப்பட்டிருந்தாங்க, சோழர்கள் வந்து பிராமணர்கள் எதுவும் பண்ணாத மாதிரி. 1931 அந்த கல்வெட்டு படிக்கிறப்ப சோழர்கள்லாம் யாருன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் படித்ததுக்கு பிறகு தொடர்ச்சியாக சோழர் கல்வெட்டுகளில் பிராமணர்கள் தண்டனை பெற்றதுக்கான நிறைய குறிப்புகள் இருக்குது. இள தியாகராஜன் அப்படிங்கிற வரலாற்று ஆய்வாளர் வந்து சோழர் கால தண்டனைகள் பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாரு. அதில் அவர் குறிப்பிடுறாரு, நம்ம சோழர்களுடைய தண்டனைகளை பார்க்குறப்போ பெரும்பாலும் தண்டிக்கப்பட்டவர்கள் பிராமணர்களாக இருக்கிறார்கள். ஆய்வாளர் அவர் குறிப்பு கொடுத்துருக்காரு. கல்வெட்டுகள் என்னோட கொடுத்துருக்காங்க. இந்திய வரலாறில் தமிழக வரலாறில் பிராமணர்கள் மிக அதிகமாக தண்டனை பெற்ற காலங்கிறது சோழர் காலம். என்னுடைய புத்தகத்திலையும் நான் ராஜராஜ சோழன்கிற புத்தகத்திலையும் கொடுத்துருக்கிறேன். இப்போ வந்து ஆதித்த கரிகாலன் கொலைன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன், அதுலேயும் கொடுத்துருக்கிறேன். அது இல்லாமல் திருமால்புரம் அப்படின்னு தமிழ்நாடு தொல்லியல் துறை வந்து ஒரு நூல் வெளியிட்டிருக்காங்க, அதுலேயும் பிராமணர்கள் தண்டனை பெற்ற விவரம் இருக்குது. எல்லாம் கல்வெட்டுகளோடு இருக்குது. இந்த 31 அந்த கல்வெட்டை படிக்கிறப்ப உங்களுக்கு என்ன ஒரு சிக்கல் வந்துடுதுன்னா, பிராமணர்களுக்கு வந்து தண்டனைகள் கொடுக்கப்பட்டதுன்றதெல்லாம் அப்போ யாருமே ஜீரணிக்கவே முடியாது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பாட புத்தகத்திலேயே இவர் பிராமணர் இவர் நல்லவர்கள் தான் இருக்கும். அப்படி தான் எல்லாம் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு பிராமணருக்கு கொலை குற்றம் செஞ்சாங்க, தண்டனை பெற்றாங்கன்னு சொன்னால் அவமானமாக போயிடுமேன்ட்டு அதை மறைக்கிறதுக்காக சோழர்கள் வந்து பிராமண ஆதரவாளர்கள், சோழர்கள் வந்து பிராமண ஆதரவாளர்கள்ங்கிற அந்த திரிபுவாதம் வந்து முன்வைக்கப்பட்டது. சோழர்கள் பிராமண ஆதரவாளர்கள்னு சொல்கிறதுக்கு வந்து எந்த ஒரு பெரிய சான்றுமே கிடையாது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ சோழர் காலத்தில் இந்த பிராமணர்கள் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க தானம் வாங்குறப்போ அவங்க அரசர்களை புகழ்ந்து எழுதியிருப்பாங்க. நீங்கள் யாருக்கு தானம் கொடுத்தீங்கனாலும் அவங்க உங்களை புகழ்ந்து தான் சொல்லுவாங்க. அவர் வந்து எங்கள் நிறைய வந்து காப்பாற்றினார், எங்களுக்கு உதவி பண்ணார்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த பிராமணர்கள் செல்ஃப் ஸ்டேட்மெண்ட்டாக எழுதினாங்கல்ல கவிதை, அதெல்லாம் வந்து செப்பேடுகளில் இருக்கும். அந்த செப்பேட்டு வரியெல்லாம் தூக்கிட்டு வந்து இங்கே பாருங்கள் சோழர் அரசாங்கம் வந்து பிராமண ஆதரவாக இருந்தது அப்படின்னு காமிப்பாங்க. இது மாதிரி ஒரு அயோக்கியத்தனம் உலகத்திலே கிடையாது. இப்படியாக அந்த ஒரு விஷயத்தை சரி பண்ணுறதுக்காக ஆதித்த கரிகாலனை வந்து பிராமணர்கள் கொண்டுறாங்க, அதுக்காக அவங்க வந்து தண்டனை அனுபவிச்சாங்க, நாட்டை விட்டு துரத்தப்பட்டாங்க, அவங்க சொத்துக்கள் பிடுங்கப்பட்டனங்கிறத மறுக்கிறதுக்காகவே அதை மறைக்கிறதுக்காகவே சோழர் வரலாறு கடந்த 100 ஆண்டுகளாக திரிக்கப்பட்டு வருகின்றது. சார் ரொம்ப நன்றிண்ணா, எங்களோட நேரம் பகிர்ந்தமைக்கு நன்றிங்க. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS அகாடமி, மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS அகாடமி, சாதனைகளை போற்றும் SNS அகாடமி அண்ட் இன்டர்நேஷனல் ஃபிங்கர்பிரிண்ட் CBSE ஸ்கூல், கோவை. எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் இப்பொழுது தாம்பரத்திலும் ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கும் ஒரு பரிசு நிச்சயம்.